66வது ஸ்லோகம். பாராட்டிய குரலும் பரிசகிக்கப்பட்ட வீணையும். விபஞ்ச்யா காயந்தி விவிதமதானம் பசுபதே புரரீபோ त्वयारब्धे वक्तुं सति सशिरसा साधुवचने ददीयैर्माधुर्यै प्रबलमितधन्त्री कलरवां निजां वीणां वाणी निकलयति सोलेन निभृतम्. ஜெகநாயகியின் அவையில் கலைமகள் பரமனின் பல்வேறு குணங்கள் வெளிப்படக்கூடிய பல திருவிளையாடல்களை பண்ணமைத்து வீணையோடு பாடலானாள். இதனால் அதீத மகிழ்வுற்ற அம்பிகை தன் தலையசைத்து ரசித்தது மட்டுமில்லாது அப்பாடலை பாராட்டி இரண்டு சொற்களை கூறத் தொடங்கிய உடனே தேவியின் குரலில் சொல்லவொண்ணாய் இனிமையை கேட்ட வாணிக்கு தன் வீணையின் நாதம் ஸ்ருதி கலைந்து போனது போல் தோன்றியதால் சட்டென தனது வீணையை உரையிலிட்டு அதன் சப்தம் கேட்காதவாறு மூடி மறைத்து வைத்தாள். கலைமகளின் வீணையின் நாதத்தை காட்டிலும் தேவியின் குரலின்மை பன்மடங்கு அதிகமென உணர்ந்ததும் இந்த ஸ்லோகத்தினை பாராயணம் செய்தால் இனிமையான வாக்விலாசத்தை கிட்டுவதோடு மக்களை வசப்படுத்தும் சித்தியும் கிட்டும் என்பது. அபிராமி அந்தாதி பாடல். கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும். 88வது பாடல். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிப்பொழியே